ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு 2025 ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். நிறைய பேருக்கு சந்தேகம், ராசியை வைத்து பலனை கேட்பதா இல்லை லக்னத்தை வச்சு அப்படிங்கிறது. அப்போ ராசி என்பது உங்களுடைய மனதின் அடிப்படையாக கிடைக்கக்கூடிய பலன்கள். லக்னம் என்பது உங்களுடைய உயிர் ஆத்மார்த்தமாக கிடைக்கக்கூடிய பலன்கள். இரண்டையும் இணைத்து பார்த்தால் ஒரு தெளிவான புரிதல் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். முதலில் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சுக்கிரனும் குருவும் இணைந்து மிதுன மனையில் வீட்டிருக்காங்க. இதில் சுக்கிர பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி கடக மனைக்கு பெயர்ச்சியாகிறார். புதன் பகவான் கடகத்தில் வக்ர நிலையில் இருக்கார் அல்லவா. இந்த ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது. அதே போல ஆகஸ்ட் 30ஆம் தேதி சிம்ம மனைக்கு பயிற்சியாகிறார் இந்த புதன் பகவான். சூரிய பகவான் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி ஆட்சி பலத்தோட வலிமையாக தன்னுடைய சொந்த வீடான சிம்ம மனைக்கு இடம்பெயர்கிறார். இந்த ராகு கேதுக்கள், ராகு கும்பமனையிலும் கேது பகவான் சிம்ம மனையிலும் இந்த மாதம் விட்டிருக்காங்க. செவ்வாய் பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கன்னிமனையில் அமர்ந்து பலனை கொடுக்க போகுது. இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் தேதியில் சந்திரன், அதாவது மனதுக்கு காரகனான சந்திரன் துலாமனையில் அமர்ந்திருக்கு. இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரம் பெற்று மீனத்தில் அமர்ந்திருக்கு. இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புகள். இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன பலன், எப்படி இருக்கும், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இந்த மாதம் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரிஷபராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதம் என்ன பலன், எப்படி இருக்கும்? கிருத்திகை 2, 3, 4 நட்சத்திர பாதங்களையும், ரோகிணி 1 முதல் 4 நட்சத்திர பாதங்களையும், மிருகசீரிஷம் 1, 2 ஆக இந்த 3 நட்சத்திரங்களையும் 9 நட்சத்திர பாதங்களை கொண்டவர்கள்தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள். பொதுவாக இந்த ரிஷபராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் அதிக நாட்டமுடையவராக இருப்பார்கள். எந்த கலையாக இருந்தாலும், அழகு சார்ந்த விஷயங்கள், சினிமா, ஊடகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக பேர் இந்த ரிஷபராசி என்பவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதிகாரம் என்பது இவங்களுக்கு இருக்கும். ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தன்மையும் இவங்களுக்கு இயல்பாகவே வரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் தாயுள்ளம் கொண்டவர்கள், தாயை போல இருக்கக்கூடியவர், தாயோட பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ஒரு அன்புங்கிறது இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா சந்திரன் அங்கே உச்சமாக இருக்கார். அப்போது தாயுள்ளம் கொண்டவர்கள் பொதுநலத்தன்மை கொண்டவர்களாகவே இருப்பாங்க. ஆனால் என்னன்னா கொஞ்சம், அதாவது ஆக்ரோஷமாக எதையாவது சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அழுதுருவாங்க. அதாவது ஒரு அன்பு பாசம், அன்புங்கிறது இவங்களுக்கு இயல்பாகவே அதிகமாக இருக்கும். ஒரு சீரியல் பார்த்தா கூட அழுதுருவாங்க. சென்டிமெண்டலாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கோபம் வராது, அவ்வளோ சீக்கிரம் வராது. வந்ததுன்னா அவ்வளோதான். முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது நினைக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் போய் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போது குடும்பத்தை நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய, அதாவது குடும்பத்தில் தனக்கு ஒரு முக்கியத்துவம் வேணும் என்று எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குது. அப்போது என்ன, ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். எதை செய்தாலும் குடும்பத்தில் எதாவது ஒன்று செய்யணுன்னாலும் அவங்கள்ட்ட கேட்டுட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு அலாத பிரியம்ங்கிறது இருக்கும். நீங்கள் கேட்காம இருந்துட்டீங்கன்னா அதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. ஏன்னா சுக்கிரன் என்பது அவங்களே, அதாவது சுக்கிரன் என்பது ராசி அதிபதி அவங்களே, 6ஆம் அதிபதியும் அவங்களே. அதே சமயத்தில் அங்கே குருவோடு சேர்ந்துருக்கு. அப்போ குருங்கிறது லாபாதிபதியும் அவரே, அதே சமயத்தில் 8க்குரியவனும் அவரே. அப்போ 6, 8ஆம் அதிபதிகள் இணைவு பெற்று இந்த ஆகஸ்ட் மாதம் குடும்பஸ்தானத்தில் இருக்குது. அப்போது 6, 8னாலே ஒரு வலியை கொடுக்கும். அப்போ அவங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு வலி, குடும்பத்தில் ஒரு வலி இருக்குதுன்னு அர்த்தம்.
அப்போ அந்த வலியை போக்குவதற்கு 1-11 ஆக்டிவேட் பண்ணணும். அன்பை கொடுத்து பாருங்க, கண்டிப்பாக அந்த வலியெல்லாம் போயிடும். அப்போ முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிறது நினைப்பார்கள். அப்போ நீங்க முக்கியத்துவத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. இல்லைன்னா என்ன ஆகும்? சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அப்ப அன்பை கொடுங்க, திருப்பி அன்பை கொடுக்க போறாங்க அப்படின்னு அர்த்தம். பணம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பணம் பொருளாதாரத்துக்கு எந்த குறை ஏற்படுத்த போவது இல்லை. 2 பொருளாதார கிரகங்கள், அதாவது பணத்தை கொடுக்கக்கூடிய 2 கிரகங்கள் சுக்கிரனும் குரு 2 பேரும் இணைஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. அப்புறம் அது தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்புறம் ஏன் பொருளாதாரம் கிடைக்காது? நிச்சயமா பொருளாதாரம் உண்டு. அந்த பணத்தை கையாளுகின்ற விஷயம் கவனமா இருக்கணும். ஏன்னா 6, 8ஆம் அதிபதி நெய்விட்டிருக்கா, உங்களை ஏமாத்துவதற்கும் ரெடியா இருக்குன்னு அர்த்தம். அப்போ பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பணத்தை யாருக்காவது வெளியில் கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் வராது. இந்த காலகட்டம், இந்த ஆகஸ்ட் மாதம், அதில் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும். நீங்கள் நல்லதை பேசுனீங்கன்னா நல்லதை எடுத்துக்குவாங்க. நீங்கள் எதையாவது ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னு வச்சிங்களேன், அதை அப்படியே பிடிச்சி உங்களை வலிக்கு கொண்டு வரக்கூடிய, அதாவது ஒரு வலியை உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். என்னைக்கோ பேசியிருப்பீங்க எதையாவது, அதை இப்போ திருப்பி ரிப்பீட் பண்ணி அங்கே ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிவிடும். ஸோ வாக்கு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ரிஷபராசி அன்பர்கள். வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கு இந்த மாதம் உகந்த மாதமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் உகந்த மாதமாக தென்படுகிறது. ஏன் அப்படின்னா இந்த சூரிய பகவான் 4க்குரியவன், வீடு, வண்டி, வாகனத்துக்கு, அதாவது அந்த ஸ்தானம் அப்படின்னா அது 4ஆம் இடத்தை நம்ம சொல்லணும். அந்த இடத்தில் 4ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையை உட்கார போகிறார். அப்போ ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஒரு சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய எண்ண உணர்வுகளை கொடுக்கும். அப்போ வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வது, வீட்டில் சுப காரியங்களை செய்வது, வீட்டில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், சூரியனாலே எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட சாதனங்களை வாங்குவது, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, அதெல்லாம் செயல்படுத்துவது. அதே சமயத்தில் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நெடுநாள உங்கள் எண்ணங்கள் இருந்ததுன்னா இந்த காலகட்டம் அது சக்ஸஸ் கொடுக்கும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த அதிபதி, இந்த சூரியன் இங்கே ஆட்சி பலத்தோடு அமரப்போகிறார். அது இந்த ஆகஸ்ட் மாதம் நிகழ இருக்கிறது. அப்போ ஸ்ட்ராங்காக அடித்தளம் போடும். உங்கள் மனசில் எண்ணம் எழும், வீடு வாங்கிடணும், இடத்த வாங்கிடணும், நிலத்தை வாங்கிடணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், புதிய வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ண உணர்வுகளை அதிகமாக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரிஷபத்துக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அமையப்பெறும். ஒரே விஷயம், அங்கே கேது உட்கார்ந்துருக்கு. அந்த கேது அங்கே இருக்கும்போது ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்க்கணும். யாருக்கு பார்க்கணும்? சூரியன்னா அது அப்பாவை குறிக்கும், 4ஆம் இடம் என்பது அம்மாவை குறிக்கும். அப்போ தாய் தந்தையரின் ஹெல்த் சார்ந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொண்டு பார்ப்பது நல்லது. அவங்களோட சண்டை சச்சரவுக்கு போகாமல் அவங்களுடைய மனதை வருத்தப்படாமல் பார்த்து கொள்வது இந்த ரிஷபத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. நீ தாய் தந்தையரை நன்றாக நீங்கள் பார்த்து கொண்டால் உங்களுடைய சுகம் நன்றாக இருக்குங்கிறது தான் அங்கே ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த ரிஷபராசி என்பர்கள் தாய் தந்தையர்களை வருத்தப்படாமல் நன்றாக பார்த்து கொண்டாலே உங்களுடைய சுகம் என்பது நன்றாக இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்ரம் பெற்றிருக்கார் அல்லவா? இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறது இந்த ஆகஸ்ட் மாதம் 11. அப்போ 5க்குரியவன் தனக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால குழந்தைகளால் மனமகிழ்ச்சி, சந்தோஷம், குழந்தைக்கு தேவையான விஷயங்களை செய்து மகிழக்கூடிய ஒரு காலகட்டம். ஒன்று திருமணம் வாய்ப்புகளை கொடுப்பீங்க, இல்லை குழந்தைகளுக்கு நல்ல நல்ல விஷயங்கள், ஒரு படிக்க சார்ந்த விஷயங்கள், இல்லை வெளிநாட்டில் போய் படிக்கிறது, இல்லை அவங்களுடைய வேலை வாய்ப்பில் கிடைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடந்து உங்கள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய தன்மை இந்த ஆகஸ்ட் மாதம் உள்ளது. கடன் தான்
கவனமாக இருக்கணும். கடன், குரு 6ஆம் இடத்தை பார்க்கிறார், 8ஆம் அதிபதியாக இருந்து தனஸ்தானத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ கடன் கிடைக்குமா? கிடைக்கும். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்குமா? கிடைக்கும். கடன் எங்க கேட்டாலும் கிடைக்கும். ஆனா கடனை நினைத்து ஒரு வருத்தம்ங்கிறது உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். அப்போ கடன் உண்டு, கடன் எப்படியாவது வச்சுட்டு இருப்பீங்க. இந்த மாசம் நீங்க கேட்டீங்கன்னா கடன் கிடைச்சிடும். அப்போ கடன் அதிகமாகிரும். அப்போ கடன் கெப்பாசிட்டிக்கு மேலே போகாமல் இருப்பது நல்லது இந்த ரிஷபத்துக்கு. ஏன் சொல்றேன்னா, இந்த ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன், அது உங்க ராசி அதிபதி, அதே சமயத்தில் 6ஆம் அதிபதி. அப்ப கடனை நீங்களே பெருக்கிக் கொள்வீங்கன்னு அர்த்தம். வேற யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே பெருக்கிக் கொள்வீங்க. தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போச்சுன்னா கடனை வாங்கி கடனை அடைத்தல் என்கின்ற நிகழ்வுக்கு சென்று கொண்டிருக்கும். அதே சமயத்தில் எதிர்ப்பும் நீங்களே கிரியேட் பண்ணிக்குவீங்க. அப்போ எதிர்ப்பு வராமல் பார்த்து கொள்வது நல்லது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். அந்த குருவும் சுக்கிரனும் 2 பேரும் சேர்ந்து 8ஆம் இடத்தை பார்க்குது, அட்டமஸ்தானத்தை பார்க்குது. அப்போ ஊரை விட்டு வெளி நகரணும், ஊரை விட்டு வெளியில போய் சம்பாதிக்கணும், ஒரு வெளிநாட்டுக்கு போகணும், வெளி மாநிலம் போகணும், அதர் ஸ்டேட் போகணும், இந்த மாதிரி எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரிஷபத்துக்கு நிச்சயமாக அமையும். யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும், நான் வெளிநாட்டில் போய் கொஞ்ச நாள் சம்பாதிக்கணும், சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து எதையாவது பண்ணணும், ஸோ இது மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் இந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய, அதுக்கான ஒரு இனிஷியேட் எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட்டை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். 8 என்பது வழி எண்ணி சொன்னாலும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த 8 தான். எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதும் அந்த 8ஆம் இடம். ஸோ அதுவும் நிறைய பேர்த்துக்கு கிடைக்கும். அதாவது எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்ன, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன் சார், இன்னும் கிடைக்கவே மாட்டேங்குது, 1 வருஷம் ஆயிடுச்சு, 1 வருஷத்துக்கு முன்னாடியே கிடைச்சிருக்கணும். இந்த ஆகஸ்ட் மாதத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எதில்? ப்ரொமோஷன், இடமாற்றம், இந்த மாதிரி அரசு. ஏன்னா அரசுக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்தோட வலிமையாக அமர்ந்து கொண்டு தனது சம சப்தம பார்வையாக 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்குது. அப்போ அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ரிஷபத்துக்கு அமைய பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அரசாங்க வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் இந்த ரிஷபத்துக்கு இந்த மாதம் ரொம்ப அதிகமாகவே புலப்படும். பேசாமல் கவர்மெண்ட் வேலைக்கு போய் செட்டில் ஆயிடணும், அதுக்கான எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற எண்ண உணர்வுகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த ரிஷபத்துக்கு. அதையும் நீங்கள் செயல்படுத்துவீர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த ரிஷபத்துக்கு யோகத்தை தரக்கூடிய சனி பகவான் இப்போ வக்ரமாக 11ஆம் இடத்தில் இருக்கிறனால இது வரைக்கும் ஸ்லோவாக எனக்கு பாக்கியம் கிடைக்கல, குழந்தை பாக்கியம் கிடைக்கல, இல்லை தொழிலில் ஒரு அபிவிருத்தி கிடைக்கல, இந்த மாதிரி ஒரு நினைச்சிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ அது சாத்தியமாகக்கூடிய, சனி வக்ரமானா அது ஸ்லோவாக இருக்கக்கூடிய ஒரு பிளானட் தான் சனி. இப்போ வக்ரமான ஸ்பீடாயிரும், வேகமாக, மந்தமாக, டல்லாக 3 மாதமாக செய்யாமல் அப்படியே வச்சுட்டு இருந்த விஷயங்கள் இப்போ எடுத்து செஞ்சு அதை வெற்றி சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஸோ இந்த மாதம் ரிஷபத்துக்கு ஏற்புடைய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய, தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் ஒரு நல்ல செய்திகளையும் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரிஷபத்துக்கு அமையும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஆவணி மாதம் 1ஆம் தேதி, அதாவது 17/8/2025 சண்டே அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள் சனி பகவானுடைய ஜெயந்தி. இந்த சனி பகவான் ஜெயந்தி அன்று, பிறந்த நாள் அன்று நீங்கள் கண்டிப்பாக சனி பகவான், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை சென்று வழிபட வேண்டும். ஏன்னா உங்களுக்கு யோகத்தை, இந்த ரிஷபத்துக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் ஒன்று அது சனி பகவான் தான். பாக்கியத்தையும் தொழிலும், அப்போ தொழில் பாக்கியம் கிடைக்கல, அதில் ஒரு இடையூறாக இருக்குன்னா அன்னை தினம் போய் கண்டிப்பாக சனி பகவானை வழிபடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 9ஆம் தேதி, அதாவது 25/8/2025 திங்கட்கிழமை என்று செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி வருகிறது. அப்போ நிச்சயமா அன்றைய நாள் யாருக்கு திருமணம் நடக்கல, சகோதர சகோதரிகளுடைய ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு முரண்பாடு, ஒரு தொந்தரவு, பிரச்சனை, பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி இல்லை வெளிநாட்டுக்கு போக முடியறதில்ல, நான் என்னதான் முயற்சி எடுத்தாலும் போக முடியல,
ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள்லாம் அன்றைய தினம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அல்லது முருகப்பெருமானை சென்று தரிசிப்பது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும். நம்முடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்கு, நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தர்நாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் 2025 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ வீடு கட்டுவேன். ஸோ இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.